நம்ம ஜம்மு காஷ்மீர் பொறுத்தவரைக்கும் எப்பவுமே வந்து சேஃப்டி, செக்யூரிட்டில வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. நீங்க ஆர்டிகிள் 370 யூஸ் பண்ணியாச்சு. நான் இனிமே வந்து அங்க யார் வேணாலும் போலாம், வரலாம். இனி அது தனி மாநிலம் ஆயிடுச்சுன்னு சொல்லி நீங்க வந்து பெயரளவுல சொன்னாலும், அந்த பக்குவ நிலைக்கு வர்றதுக்கு வந்து குறைந்தபட்சம் ஒரு ஒரு 20, 30 ஆண்டுகள் ஆகும். ஏன்னா, ஒரு 4, 5 வருஷத்துல ஒரு மாற்றத்த நீங்க கொண்டு வந்துர முடியாது. ஏன்னா, காலாகாலமா அவங்க வந்து வேற மனநிலையில இருந்தவங்க. ஒரு பிரிவினைய விரும்பி இருந்தவங்க. நீங்க அந்த இடத்துல நீங்க வந்து மாற்றத்த கொண்டு வரணும்னா, அறிவியல் பூர்வமான அறிவ அவங்களுக்கு முதல்ல புகுத்தணும். அவங்களுக்கு நல்ல கல்விய குடுக்கணும். அவங்களெல்லாம் பல நாடுகளுக்கு வந்து பயணம் ஏற்படணும். ஸ்போர்ட்ஸ் மாரி ஆக்டிவிட்டீஸ் குடுக்கணும். அந்த இடம் அந்த அந்த மக்கள வந்து நீங்க மனநிலைய மாத்துறது குறைந்தபட்சம் ஒரு தலைமுறையாவது ஆகும். ஆனா, அந்த ஒரு தலைமுறை ஆகுற வரைக்கும், நீங்க செக்யூரிட்டில காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. இப்ப பாருங்க, அந்த இடத்துல கிட்டத்தட்ட 2000 டூரிஸ்ட்க்கு மேல இருந்திருக்காங்க. ஆனா, ஒரு போலீஸ் ஆஃபீஸரோ பாதுகாப்புக்கு, ஒரு 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 கான்ஸ்டபிள் கூட இல்ல. ஒரு அதுக்கு ஜம்மு காஷ்மீர்.